Hi friends, welcome to Photoshop Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா vanishing point, அதாவது ஃபில்டர்ல vanishing point யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி வால் இல்ல எப்படி இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வந்தீங்க அந்த வாலுக்கு ஈக்குவலா அத பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதாவது பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்ட்டா டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சோ இந்த மாதிரி ஒரு இமேஜ், அதாவது நம்ம ஃப்ளெக்ஸ் பேனர் இந்த மாதிரி மார்க்அப் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வியூவில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ட்ரெக் அப்படிங்கிற மூவியில் கீழேருந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரீட் வியூ இமேஜ். இதில் ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இதையே என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்காங்க. இந்த லேயர் மேலே கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்காங்க, காப்பி பண்ணிக்காங்க, ஹைட் பண்ணி வச்சுட்டு இந்த லேயர் கண்ட்ரோல் டி, அதாவது இந்த மாதிரி செலக்டில் இருந்ததுன்னா கண்ட்ரோல் டி போடுங்க, இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி டி செலக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபில்டருக்கு போகிறேன். வேனிஷிங் பாயிண்ட் போயிட்டு இந்த ரெண்டாவது ஃபஸ்ட் டூலில் ரெண்டாவது டூலில் இருக்கிற பாக்ஸ் மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எந்த ஆங்கிளில் நமக்கு வேணும் அதை அப்படியே இது பண்ணுங்கள், சின்னது பண்ணிக்காங்க. ஸ்ட்ரீட் வியூவை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சுக்காங்க, கிளிக் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் செலக்ட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு இழுத்துக்காங்க. இப்போ இது ஓகே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதையே ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்துட்டு ஒரு நியூ லேயரில் வந்து நியூ லேயர் சரிங்களா கொடுத்துக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது இந்த லேயர் செலக்ட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து வேனிஷிங் பாயிண்ட் போயிட்டோம்னா அது அப்படியே செலக்ட்லேயே இருக்கும். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணோம்ல, இப்போ பேஸ்ட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் பெருசு பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதாகிடும். இப்போ எதுக்காக நம்ம இது வச்சோம்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக இத்தனை ஷேடோஸ் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம இது கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம் பண்ணுறதுனால கம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேனிஷிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்க பார்த்துருக்கோம். இதே ஒரு டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பேனர் நம்ம செட் பண்ணுறோம், ஏதோ மார்க்கப்புக்கு வேண்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கு ஒரு இதை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அடோப் ஃபோட்டோ அந்த லோகோ எடுப்போம். இதே நீங்கள் பேனர் வச்சிங்கன்னா கரெக்டாக பேனர் அங்கே போய் உட்காரும். காப்பி பண்ணிக்கலாம். வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வேனிஷிங் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் ஆகிடுச்சா? சின்னது பண்ணிக்காங்க வேணுங்கிற அளவுக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த
வால் எந்த ஏங்கிளில் இருக்கோ அதே ஏங்கிளில் இதை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, கொஞ்சம் ஷேடோஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஷேடோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஃபில்டரில் இந்த எஃபெக்ட்ஸுங்கிறதுல போயிட்டு ட்ராப் ஷேடோ. அப்படி இல்லைன்னா லேயரில் வந்து லேயர் ஸ்டைல்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா, லேயர் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கும். சரிங்களா, லேயர் ஸ்டைலில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடோஸ் வேணும் ஓகே கொடுத்துக்காங்க. ஸோ நம்ம இப்போ இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக இன்னொன்று பார்ப்போம், அவுட்புட் பார்ப்போம். அதுக்கு ஒரு வால் இந்த மாதிரி இதில் 2 டைப் பண்ணலாம். 2ன்னா எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். சும்மா ஏதோ ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 2 டைப் பண்ணியிருக்கேன். 2 வால்க்கு இது எது எடுத்துடலாம். இது என்ன பண்ணுறேன், இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். காப்பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரைட் செலக்ட் பண்ணி டீசெலக்ட் கொடுத்துருக்காங்க. இது ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு வேனிஷிங் பாயிண்ட். சரிங்களா, வேனிஷிங் பாயிண்ட் போய்க்காங்க. இப்போ இங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் நகர்த்திக்காங்க. கொஞ்சம் சின்னது பண்ணிக்காங்க. ஓகேவா, இப்போ எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு இப்போ இது வந்துருச்சு. ஓகேவா, இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு நியூ லேயர் Ctrl+Shift+N போட்டு ஒரு நியூ லேயர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணமில்ல, அதையே பேஸ்ட் பண்ண போகிறோம். வேனிஷிங் பாயிண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். பாருங்கள் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. சின்னது பண்ணிக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது இது இந்த லேயரை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C போட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், டீசெலக்ட் கொடுத்துறேன், ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போகிற வேனிஷிங் பாயிண்ட்டு கிளிக் பண்ணோம்னா இது செலக்ட் ஆகிடும். Ctrl+V பேஸ்ட் கொடுத்துக்காங்க. கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துக்கும். Ctrl+T போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வால் எந்த ஏங்கிளில் இருக்கோ அதே ஏங்கிளில் டெக்ஸ்ட் நமக்கு வந்துடும். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் ஷேடோ இதெல்லாம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.